Hi friends, welcome to Mura's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் சிக்கன் 65 ரெஸ்டாரண்ட் ஸ்டைலு ஈஸியாக எப்படி வீட்டிலே செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். போன்ஸோடு சேர்த்து தான் செய்ய போகிறேன். இப்போ 1.5 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், இல்லாட்டி உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி 1.5 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கலருக்கு காஷ்மீர் சில்லி கூட ஆட் பண்ணலாம் உங்களுக்கு. ஏன்னா 1 டீஸ்பூன் பெப்பர் பொடி, ஏன்னா 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது ஊறி இருக்கணும். அப்போ தான் அது சாஃப்டாகவும் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் ஊறின பிறகு அதுக்கு மேலே 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி பொடி ஆட் பண்ணிக்கோ. நம்ம இடியாப்பத்தில் யூஸ் பண்ணுவோம்ல அந்த அரிசி பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கலாம். ஃப்ரை பேன் நல்லா சூடான பிறகு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. ஒரு பக்கம் வெந்தால் மறுபக்கம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்தாச்சு, நம்ம வேறு பக்கம் திருப்பி போடலாம். திருப்பி போட்டுட்டு வேறு பிளேட்டில் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. வேறு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ரை பண்ண ஆயிலை 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 பச்சை மிளகா கீரி இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னு சொன்னாக்கா லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா லேசாக சாட் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் அந்த மாதிரி நேரத்தை வறுத்தா போதும். அதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற சிக்கனை அதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா திருப்பி விடுங்க. அந்த பச்சை மிளகாவோட காரமெல்லாம் அந்த சிக்கனில் பிடிக்கிற மாதிரி நல்லா அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு நல்ல நம்ம சாட்டை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்ல சூடோட நம்ம ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.